இது அமெரிக்காவோட டாலர் சாம்ராஜ்யத்துக்கே சவால் விடுற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் ஈரான் அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி? வெறும் அணு ஆயுதம் மட்டுமா காரணம்? இல்ல. வெறும் எண்ணெய் மட்டுமா காரணம்? இல்ல. உண்மையான காரணம் ஈரானோட தாக்கு பிடிக்கும் திறன். 1953 ஆட்சி கவிழ்ப்பு, 8 வருஷம் ஈராக் கூட போர், 40 வருஷம் பொருளாதார தடை, இப்ப கூட்டாளிகள் வீழ்ச்சி. இத்தனையும் தாண்டி அந்த நாடு இன்னும் அமெரிக்கா கண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்குது. அமெரிக்கா எத்தனையோ போர்களை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஈரானிய மக்களோட மன உறுதிய அதால ஜெயிக்க முடியல. அதே நேரத்துல ஈரானிய தலைவர்கள் செஞ்ச தவறுகளால சொந்த மக்களே இன்னைக்கு வறுமையில வாடுறாங்க. 2026 ஜனவரில நடந்த போராட்டத்துல 6000 பேர் செத்திருக்காங்க. வெளியில அமெரிக்காவை எதிர்க்கிற ஈரானிய அரசு உள்ளுக்குள்ள தன் சொந்த மக்களையே எதிர்த்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ஈரானோட சோகம். கடைசியா ஒன்னு சொல்லணும், வரலாறுங்கிறது வெறும் தேதிகள் கிடையாது, அது பாடங்கள். 1953 அமெரிக்கா ஒரு ஜனநாயகத்தை அழிச்சது. அதோட விளைவை 70 வருஷமா அனுபவிக்குது. அதிகாரம், ஆணவம், பழிவாங்கும் குணம், இது மூணும் சேரும்போது அங்க மிஞ்சுவது அழிவு மட்டும்தான். 2026 ஈரான் ஒரு பக்கம் அணு ஆயுதத்தோட நிக்குது, அமெரிக்கா ஒரு பக்கம் போர்க்கப்பல்களோட நிக்குது. யார் கண்ணை சிமிட்ட போறாங்க? அல்லது உலகம் இருண்டு போக போகுதா? விடை காலம் சொல்லும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மத்திய கிழக்குல அமைதிங்கிறது இப்போதைக்கு ஒரு எட்டா கனவுதான்.